பாஸ்கர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. ம். ஒரு இக்கட்டான போர் சூழல்ல நம்ம பேசுறோம். இந்த சீசன் அது முழுக்க நம்ம எம்பாடிட் சேலஞ்சஸ், அதாவது நம்ம பாலிடிக்ஸ். இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தட் இஸ் எம்பாடிட் இன் அவர் செல் அப்படின்றத பத்தி பேசுறோம். ம். ஸோ இது 3வது எபிசோட். இந்த எபிசோட்ல நாம என்ன டைட்டில் பேசுறோம்னு நீங்க தான் சொல்லணும். நம்ம முதல் 2 எபிசோட்ல எம்பாடிட் பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது வெறுப்பரசியல்னே பார்த்தோம். எதை வச்சு இதை தொடங்கணும்னு தெரியல. அதுக்கேற்ற சூழலாகவே ஒரு ஓப்பான சூழலில் ஒரு மனித மனங்களை போட்டு ஒரு பக்கம் அதிக துன்பப்படுத்துகிற விஷயக்கூடிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது இதை இந்த மாதிரி ஒரு சூழலையும் குதிகளிக்கக்கூடிய மனமும் இருக்கு. அது எப்பவுமே இருந்திருக்கு. வரலாறு முழுக்க பார்த்தாலும் ஒரு போரை அல்லது ஒரு 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 கூட்டு மனநிலையாக கொள்றதெல்லாம் ரசிச்சு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுவும் இப்போ இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம இதற்காக பெரிய வருத்தமும் துக்கமும் அடையக்கூடிய மனிதர்கள் மத்தியில இதை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு கிரிக்கெட் மேட்சோட மோசமான ஒரு சூழ்நிலையில ஒரு கேலரி மாதிரி, ஒரு கலோசியம் மாதிரி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் சுத்தி நிகழுது. இதெல்லாம் வந்து அவங்க அவங்க அறியாமலே இதை ஒரு ஒரு ஜிங்கோயிஸ்டிக்னு எழுதுறாங்கல்ல அடிக்கடி ஜேர்னலிஸ்ட் ஒரு தேச அபிமானத்தின் பேர்ல, ஒரு பற்றின் பேர் பண்ற மாதிரி இவங்க பண்றாங்கன்னு சொல்றோம். பேட்ரியட்டிசம்னு சொல்றதில்ல, அதை ஜிங்கோயிஸ்டிக் மனநிலையில ஒரு ஒரு மாசா அது பக்கம் திரும்புறத கவனிக்க முடியுது. ம். அந்த கொண்டாட்டத்தை தேசமாக பார்த்து கொண்டாடுறது அவங்களுக்கு தெரியுது. இது இது அதாவது இந்த ரெஃபரன்ஸ்னு எடுத்தோம்னா இந்த 2ஆம் உலகப்போர், முதல் உலகப்போர், அதுக்கு பின்னாடி நடந்த வியட்நாமா இருக்கட்டும் அல்லது இலங்கை, இப்போ பாலஸ்தீன், இதெல்லாம் எழுதும்போது எழுதுறாங்க. அந்த இந்த இதை கொண்டாடாம ஒரு தேசத்தில் உள்ள இருந்து நீங்க இதை கொண்டாடாம விட்டீங்கன்னா நீங்க தேச விரோதியை பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னு வேர்ல்டு வார் 2 எழுதுறாங்க. நீங்க ம். ஒரு போர் வெற்றியை கொண்டாடாத விட்டீங்கன்னா உங்க தேசம் வந்து போர்ல ஈடுபடும் பொழுதோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேர்ல செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதற்கு நீங்க ஆதரவாக பேசாத பொழுது நீங்க ஒரு தேசப்பற்றுள்ளவனாகவோ அல்லது உங்களுக்கு வந்து அரசியல் தெளிவற்றவர்களாகவோ பார்க்கக்கூடிய பார்வை ஆரம்பத்திலிருந்தே உண்டு. அது அரச காலத்திலையும் உண்டு, ஜனநாயக இதுலயும் உண்டு. அப்போ இன்னைக்கும் அதே நிலைதான். இப்ப நீங்க வந்து போர் வேணாம்னு சொன்னீங்கன்னா ஏதோ நம்ம இந்தியா வேணாம்னு சொல்ற மாதிரி இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ம். இந்தியாவுக்கு எதிராக பேசுறதா கற்பனை பண்ணிக்கிறாங்க. எல்லா இதுவும் அப்படிதான் இருக்கு. இந்த பாலஸ்தீன் வர்றப்ப கூட அப்படிதான். நீங்க வந்து யாராவது ஒரு சைடு நிக்கணும், போர் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஒன்னு இஸ்ரேல் ஆதரவா நில்லுங்க, இல்ல பாலஸ்தீனுக்கு ஆதரவா நில்லுங்க. அதே மனநிலை இன்னைக்கு நிலவுது. அதனால இந்த இந்த பிளவுங்கிறது வந்து மக்களுக்கு கண்ணில் படாம அதை ஒரு அந்த பிளவை வந்து இந்த பிளவுடைய தூரத்தை அதிகரிக்கிறது தான் ஒரு அரசியல் வெற்றி அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வந்து உருவாயிருக்கு இல்லைங்களா? அதுதான் அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் உடைய அடிப்படை. ஆஹ், அரசியல் லாபமா அல்லது இது வந்து ஒரு வணிக நிறுவனங்கள் திட்டமிடுறதா அப்படின்னு எப்பவுமே கேள்வி உண்டு. இந்த வார் ப்ராஃபிட்ன்றது இந்த போரை இப்போ ஒரு ஒரு பிசினஸ் மாதிரி அணுகக்கூடிய பார்வை வந்து வெஸ்ட்ல இருந்து தான் நமக்கு நிறைய அது வந்திருக்கு இந்த 100 ஆண்டுகள்ல. இப்ப அதனுடைய வளர்ச்சி சோதத்திலையும் இருக்கு. இந்த ஆயுதங்கள் விற்பனையும் சரி, தொழில்நுட்ப விற்பனையா அதை பாக்குறாங்க. ஆயுதங்கள் விற்பனை இப்ப சொல்றது ஒரு தொழில்நுட்ப விற்பனையாகவே போர்க்கருவிகளை பார்க்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் இந்த பிளவு என்பதை ரொம்ப சின்ன வார்த்தையா நம்ம டிவிசிவ் அப்படிங்கிறதையோ பிரிவினைவாதங்கிறதையோ எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு அஹ், என்ன சொல்றது, ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இல்லாத இந்த மனித பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய மனித மனங்கள பிளவுகளை ஏற்படுத்துறது
ஒன்றும் வணிகமா இல்லை அதிகாரமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாத ஒரு இன்டர்ட்வின்டாக இருக்கு. வணிகத்தையும் அதிகாரத்தையும் பிரிக்க முடியாம இருக்க மாதிரி இருக்கு. அதனால மிகப்பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவைப்படுது ஏன்னா ம், 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 சின்னதா ஏதாவது ஒரு பிசகு ஏற்பட்டாவே தவறா புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சூழல்ல. இந்த வெட்டி வெட்டி பண்றதுன்றது நம்ம ஆட்களுக்கு கை வந்தா கலையா இருக்கிறதுனால இந்த தலைப்புக்கு பின்னாடி கொஞ்சம் விரிவாகவும் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சூழல்ல நம்ம எல்லாரும் கையாளுற மாதிரி கையாளக்கூடாதுங்கிறது ஒரு க- ஒரு கவனத்தோட செய்ய வேண்டியிருக்கு. ஒரு கான்சியஸாவே ஒரு வார்த்தையும் பேச வேண்டியிருக்கு. ம். உண்மை. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ம். இருக்கக்கூடிய இந்த சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஆஹ், இந்த ஒரு தருணத்துல நீங்க எதை பத்தி பேசினாலும் உணர்ச்சி பூர்வமாக வந்து மிகைப்படுத்துறதுனால எல்லாருமே தேசப்பற்று அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுறதுனால, தேவைக்கு அதிகமாகவே பண்றதுனால, யார் எதை பத்தி சொன்னாலுமே கூட அமைதி பத்தி பேசுறது, இந்தியாவுல வந்து நீங்க அமைதியை பத்தி பேசுனீங்கன்னா உங்களை வந்து சந்தேகத்தோட பார்க்கிறது அப்படிங்கிறது, எப்படி அது அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அஹ் யார் எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. பட் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுது என்னன்னா, நீங்க அந்த அந்த நாடு அப்படின்ற ஒரு பிரிவினை தான் வந்து இந்த போர் அப்படின்றது நியாயப்படுத்துறது. நாடுகள் அப்படின்னு ஒவ்வொரு நாடாக இன்னைக்கு 195 நாடுகள் இருக்குன்னு சொல்றோம். 92 நாடுகளுக்கு மேல இருக்குது, 90 அப்படின்னு உலகம் முழுக்க. இந்த நாடுகளோட பிரிவினை வந்து பெரும்பாலும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பங்களாதேஷ் 70களில் உருவானது. அதற்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் 47ல இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ உருவானது. ஆனாலுமே கூட ஒரு 60கள் 70கள் வரைக்கும் கூட இந்த நாடுகளுக்கு மத்தியிலான இந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நமக்கு வந்து இந்த பவுண்டரி அப்படின்றது தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகமாகும் போதுதான் நமக்கு அதனுடைய பகைமையும் அதிகமாகுதோ அப்படின்ற ஒரு அஹ், சிந்தனை எனக்கு வருது. ஏன்னா பாதுகாப்புக்காக நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் போது அந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அமெரிக்கா மாதிரி பெரும் நாடுகள் வந்து ஆயுத ஏற்றுமதி தான் அவங்களுடைய மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அவங்களுடைய விவசாயத்துக்கு அடுத்ததாக அவங்களுக்கு இந்த ஆயுத ஏற்றுமதி போன்ற விஷயங்கள்ல நிறைய முன்னிலை நாடுகள்ல ஒண்ணு. ஐரோப்பா நாடுகள்ல பல நாடுகள் வந்து ஆயுத ஏற்றுமதி செய்யுது. ம். அப்போ மருந்து அதிகமா உற்பத்தி பண்றவங்க மாதிரிதான் நீங்க மத்த மருந்துகள் வந்து நீங்க அதிகமாக உற்பத்தி பண்றதுக்காக நீங்க வந்து முதலீடு போட்டிருந்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பேர் வந்து வியாதி இருக்கிறவனா இருந்தா தான் உங்களுக்கு வந்து லாபம். ம். வியாதிகள் இல்லாத உலகத்துல உங்களுக்கு லாபம் கிடையாது. அதனால வியாதிகள் உலகத்துல உருவாக்கவும் அதை வந்து அதிகப்படுத்தவும் மிகைப்படுத்தவும் அல்லது இல்லாத வியாதியை இருக்குன்னு சொல்ல மருத்துவர்கள் இருக்கவும் செய்ய வேண்டி இருக்கு உங்களுக்கு, மருந்துகளை விற்பதற்கு. ம். அதே மாதிரிதான் ஆயுதங்கள் அதிகமா விற்கும்போது எல்லா நாடுகளும் வந்து அமைதியாக இருந்துட்டானா, போரே இல்லாம இருந்துச்சுன்னா, ஆயுதத்தை ம். உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்கு அவங்க போட்டுக்கிற முதலீடுகளுக்கு விற்பனை பண்ணாம அப்படியே அந்த முதலீடு ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ம். அதனால இந்த வணிகம், அதாவது போர் வணிகம்னு நீங்க சொன்னது, அந்த வணிகத்தை சார்ந்து அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல போர் பண்ணலாம், அன்னைக்கு இந்த இடத்துல போர் பண்ணலாம். ம். ஆஹ் அப்படின்ற அந்த ஒரு எந்தெந்த நாடுகளுக்கு இடையே போர் நடந்ததுன்னா எவ்வளவு நமக்கு விற்பனை ஆகும் அப்படின்னு யாரோ எங்கேயோ கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ம். 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 இப்போ இந்தியா பயன்படுத்திய ட்ரோன் எல்லாம் இஸ்ரேல்ல இருந்து வந்ததுன்னு எங்கேயோ படிச்சேன். இப்போ இஸ்ரேல் ஆல்ரெடி வந்து இப்போ அவங்களே ஒரு போர் புரியிற நிலைமையில இருக்கிறாங்க.
ம். அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்க, இந்த ட்ரோனை உருவாக்குறாங்க, அது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை வந்து நிச்சயமாக அவங்க இருக்கக்கூடிய போர் சூழல் ம். அவங்களுக்கு இது மாதிரி ஏற்றுமதி பண்ணி இன்னும் பல இடங்கள்ல அந்த வணிக லாபத்திற்காக வந்து உருவானதுதான் வந்து இன்னையே இருக்கக்கூடிய அந்த என்டையர் வார் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க வந்து பெரும் நாடுகள், அதுவும் ம். பெரும் முதலீடு போட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து நிர்ணயிக்குது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த நாடுகள் நேரடியாக பெருசா வந்து எந்த போர்லயும் அவங்க ம். பங்கெடுக்கிறது இல்ல. ம். போர்கள் நடப்பது எல்லாமே வந்து ஏழை நாடுகள்ல தான் நடக்கும். ம். அல்லது இந்த நாடுகள் பங்கெடுத்துட்டாலும் ம். அந்த போர் வந்து அவங்க ஊர் பக்கத்திலே இருக்காது. அமெரிக்கா பக்கத்துல வந்து அமெரிக்கா வந்து போர் புரிஞ்சதாக சரித்திரமே இல்லை. ம். ம். உருவான காலத்துக்கு அப்புறமா ம். மற்ற ஊர்கள்ல நடக்கக்கூடிய போர்ல அமெரிக்கா பெரிய அளவுல பங்கெடுத்துக்கு. ம். ம். ஸோ ஒரு பெரும் போர்கள் எல்லாமே வந்து ஐரோப்பா நாடுகளோ அமெரிக்காவோ பங்கெடுக்காத. அதே சமயம் இந்த போர் உபகரணங்களை விற்கிறது, போருக்கான கருவிகளை விற்கிறது, ஆயுதங்களை விற்கிறது, ம். பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அதற்கான கண்காணிப்பு கேமரா விற்கிறது வந்து இப்போ இன்னைக்கு நான் அடிக்கடி பாக்குறது வந்து இந்த கண்காணிப்பு கேமரா தான் இப்போ மிகப்பெரிய நீங்க அளவுல. இதை சொல்லும் பொழுது ஹிஸ்டாரிக்கலா அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், தொழில்நுட்பத்தை பத்தி. ஒரு 200 ஆண்டு கால போர் வரலாறை எடுத்து படிச்சோம்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போர் வருது அப்படின்னா அது என்ன வணிகமா இருந்ததுன்னா குதிரை, குதிரையோட சேடல், அதுக்கு லாடம், அதுக்கு தேவையான ஈயம், அதுக்கு தேவையான இரும்புன்னு இருந்திருக்கும். ம், அப்புறம் அதுல இருந்து ஒரு 20 30 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு பிறகு பேர் ஆஃப் ஒரு ஒரு ஆளுக்கு கொடுக்குற ஷூஸ், ம், அவங்களுக்கு கொடுக்குற ஜாக்கெட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன கை துப்பாக்கி, அதுவே பெரும்பாலும் காப்பர் பெஸ்ட், ஸ்டீல் பெஸ்ட், அது மாதிரி. அப்பதான் அந்த ஸ்டீல் பூம் ஆகுது, ப்ராசஸிங் யூனிட்ல பூம் ஆகி வருது. இப்படி ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம்ல இந்த வணிகம் வந்து எதை மையமா வச்சிருக்குன்னா, ஒரு ஒரு காலத்துல லெதர், அதுக்கப்புறம் ஸ்டீல் அண்ட் காப்பர், அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அலுமினியம். ஏன்னா லைட் வெயிட் ஏர் வெஹிக்கிள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம், அப்புறம் டைட்டானியம் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நிக்குது. அதாவது ஒரு 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 விமானத்தையோ ஒரு ட்ரோனையோ அதை ஹோல்டு பண்ணி இல்லை அதை ஓன் பண்றவங்க மட்டும் இயக்க முடியுன்றதெல்லாம் கடந்து யார் ஒன்றா இயக்க முடியுன்றதை நமக்கு பேலஸ்டீன் கற்றுக் கொடுத்ததே இந்த ம், 3 வருஷத்துல. இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு போர்னா ஒரு போருக்கான தளபதி, அது வந்து இன்னைக்கு டெமோக்ராட்டிக்ல அவங்க வந்து லூட்டினன்ட் அது இதுன்னு நம்ம சொல்றோம். அல்லது அந்த அந்த தேசத்தினுடைய பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்றோம். முப்படை தளபதிகளும் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அந்த பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒரு முக்கியமான கேபினெட் சேர்ந்து முடிவெடுக்கிறத நம்ம நினைக்கிறோம். அந்த காலம் ஏதோ முடிஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணுது இந்த வரலாறை உற்று கவனிக்கும் பொழுது. முடிவு வந்து யார்கிட்டயும் இல்லை, தொடங்குறது மட்டும் தான் இவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நேரடியாக போர் செய்வது, நேரடியாக மனிதனை எதிர்த்துக்கிறதுன்றதை தாண்டி யாரோ ஒருத்தர் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில இன்ட்ரெஸ்ட்ல கூட சில விஷயங்களை தவறா செய்ய முடியும் இதுல. ஏன்னா அப்படி நடந்திருக்கு. நம்ம அது ஹமாஸ் பத்தி அடிக்கடி பேசுறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு டெக்னிக்கல் ஃப்ரீக் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போ எனக்கு வந்து மஸ்கெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படிதான் தோணுது. நேரடியாக குற்றம் சாட்டுற மாதிரி இல்லை, பட் அந்த அவங்க கேரக்டர், அவங்க பேசுற பேச்சு, நடந்துக்கிற விதம்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கியூரியாசிட்டி, டெக்னாலஜி கியூரியாசிட்டி வந்து எதை அழிச்சும் எதை வேணா வாழலாம், எதை வேணா ஹேக் பண்ணலாம், எதை வைத்து வணிகம் செய்யலான்ற மனநிலை வந்துட்ட மாதிரி தெரியுது. இப்போ நீங்க வணிகத்தை பத்தி பேசும்பொழுது இந்த வரலாறை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் அது ஒரு மெட்டீரியல். ஒரு 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 சோல்ஜருக்கு வந்து 8 ல இருந்து 10 பேர் ஆஃப் ஷூ கொடுத்துருக்காங்க வேர்ல்டு வார்ல அப்படின்னு எழுதுறாங்க. ம், அன்னைக்கு ஒரு அமெரிக்கர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ 8 ல இருந்து 10 பேர் ஷூஸு, ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வணிகம் நடந்துடும். 4 கோடி பேர்னு சொல்கிறேன் நான். அப்போ 1930 1942 43 வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போரில் பங்கெடுத்த நபர்கள் வந்து 4 கோடி பேர்.
அப்ப எவ்வளோ பெரிய ஒரு 10, 15 துறை வளர்ந்திருக்கும் அதுல. அந்த பிசினஸ்ல சம்பாரிச்சிருப்பாங்க, திருடியிருப்பாங்க, ஏமாத்தியிருப்பாங்க, எத வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து அப்படியும் கிடையாது. இந்த போர் வந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு, வணிகம், அடுத்த பதவி எதுவுமே அதுல கிடையாது. அவுட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் கியூரியாசிட்டி. இப்போ நம்ம முதல்ல ஒரு ஃபோன் வாங்குனோம், அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சும்மாவே இருக்க மாட்டோம். ஆயிரக்கணக்குல ஃபோட்டோ எடுத்து வைப்போம்ல. அந்த மாரி என்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குங்கிறதுக்காகவே போர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றத கூட ஏன்னா, என்கிட்ட இருக்கு. நான் அத அஃபோர்ட் பண்றேன். அப்படிங்கிறத காட்டுறது ஒரு 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 தேசத்தினுடைய பெரும்பான்மையான ஜிடிபி வந்து இந்த டெக்னாலஜிய அஃபோர்ட் பண்றதுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்றதையும் இதோட சேர்த்து இந்த வணிகத்தோட சேர்த்து கவனிக்க வேண்டியிருக்கு. அதனுடைய சர்வீஸ், அதுல நடக்கிற ஊழல். ரஃபேல் ஊழல் வந்து எ என்ன சொல்றது? ரஃபேலோட உயரமா பறந்த ஊழல். அ 50,000 அடி உயரம் அது பறக்கும்னா, அதுக்கும் மேல பறந்த ஊழல்னு நம்ம புத்தகம்லாம் வெளியிட்டாங்க நெறைய ரஃபேல் ஊழல பத்தி. அப்போ ஒரு பாதுகாப்பு அப்புறம் HALன்னு ஒரு இதுவே இல்ல. பொது நிறுவனமே இல்லாம பண்ணிட்டாங்க. அது முழுக்க முழுக்க வந்து இப்ப பிபிபியா மாறி போச்சு. ஆமா. இதெல்லாம் சேர்த்து இதுல பேச வேண்டியிருக்கு. மக்கள் இறக்குறாங்க, பதட்டம் இருக்கு, எல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் நின்னு நிதானிச்சு கவனிச்சோம்னா, இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குற இது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் சொல்ற மாரி ஒரு தட்டையான வார்த்தை கிடையாது, போர் வணிகம்ன்னு. இந்த வணிகமே கூட ஒரு ஒரு ஒற்றை புள்ளியில போய் ஒடுங்கிடுச்சுன்னு தோணுது. அது வந்து ஒரு மத்த எல்லாத்த விட மிக முக்கியம்ன்றது தொழில்நுட்பமும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும், சாஃப்ட்வேர்ஸும், அதற்கான அப்கிரேடேஷனும், துல்லியம். நம்ம எப்பவுமே பேசக்கூடிய இந்த துல்லியம். இன்னைக்கு ஒவ்வொரு முறை அந்த மத்திய அரசாங்கத்தில இருந்தோ, இங்க இருந்தும் சரி, பாகிஸ்தான்ல இருந்தும் சரி வரக்கூடிய வார்த்தைகள் துல்லியமான தாக்குதல், துல்லியமான தாக்குதல்ங்கிறாங்க. அந்த துல்லியம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கு. ப்ரிசிஷன்றது எவ் எவ் இத பாலஸ்தீன்லயும் நம்ம பார்த்தோம். அந்த துல்லிய தாக்குதல். டார்கெட்ட வந்து பள்ளிக்கூடங்கள்ல குறிப்பா ஒரு கிளாஸ் ரூம். மருத்துவமனையில குறிப்பா ஒரு வார்டு அப்படின்னு துல்லியமா தாக்குறோம் அப்படிங்கிறது தாக்குறாங்க. இன்னொரு கேள்வியும் இருக்கு. இத தாண்டி ஒரு கேள்வி இருக்கு. அ இன் அ அது கடந்த 10 ஆண்டுகளா பேசப்படுறது என்னன்னா, சிவிலியன்ஸ்க்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாத தேர்வு பண்ணி நாங்க கொன்னோங்கிறாங்க. இது எப்படி தொழில்நுட்பத்துக்கு தெரியுதுங்கிற கேள்வி நமக்கு வர்றதில்ல. பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லங்கிறாங்க. ஒரு ஒரு நு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 சதுரடியில நடக்கக்கூடிய அசம்பாவிதத்துல, அ எப்படி இந்த எத்திக்கல் டிசிஷன் அந்த தொழில்நுட்பமும் ஒரு சாஃப்ட்வேரும் எப்படி எடுக்குது? இவன் எந்த தேசத்துக்காரன்? இவன் நல்லவனா? கெட்டவனா? இவன் உண்மையிலேயே பயங்கரவாதியா? இல்ல ப தி இந்த மாதிரியான விஷயங்கள வந்து இது எப்படி சொல்லுதுன்னு தெரியாமயே இவங்க அந்த அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அதையும் நம்ம மக்களும் வந்து நல்லா கொண்டாடுறாங்க. மேளதாளத்தோட கொண்டாடுறாங்க அந்த துல்லியத்த. இப்ப இந்த மாரி ஆஸ்பெக்ட்லயும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியத வணிகமா மட்டும் பார்க்காம, அ இன்னும் பல்வேறு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கிறதையும் கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியா பேச வேண்டியும் இருக்கு. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இத புரிய வைக்கலன்னா, வரும் காலங்கள் என்பது ஏதோ வீட்ல உட்கார்ந்து விளையாடுற வீடியோ கேம் மாரி ஆயிடுமோன்னு தோணுது. இந்த பிளவும், இந்த எதிர்ப்பும், இந்த போர் சூழலும், அ இது ஒரு தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மாரி கூட இல்லாம, ஒரு தனி மனிதனுடைய கியூரியாசிட்டிக்காகவே எது வேணாலும் நடந்துருமோ! மீடியா அப்படிதான் இயங்குது. அரசியல்வாதியும் அப்படிதான் இயங்குறாங்க. போர்ப்படை தளபதிகளும் அப்படிதான் இயங்குறாங்க. அப்போ இதை அடுத்த தலைமுறைகள் வந்து இத புரிஞ்சுக்கலன்னா, இன்னும் மோசமான சூழல்ல இந்த வணிகத்துக்குள்ள மட்டும் சிக்காம, இந்த தொழில்நுட்பம், இந்த துல்லியம், இது அப்புறம் அ என்ன சொல்றது? ஒரு அறம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம, அ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்களோன்ற கேள்வியும், பயமும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த இந்த சூழல்ல. ம். ம். உண்மை. ம். நமக்கு அந்த என்ன பிரச்சனைன்னா, அந்த உணர்ச்சிகளை அதிகப்படுத்துறதுனாலயே என்னவோ, ம். ஆஹ் இந்த கேள்விகளே வந்து வராமலே போயிடுது. ம். அதாவது போர்னால யாருக்கு நன்மை, அல்லது போர்னால அல்லது தீவிரவாதத்தை போர் புரிவதனால் நாம நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா,
உண்மையாக பதில் சொல்லணும்னா இல்லைன்னு தான் சொல்லியும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு துறை தான் வளருது. அந்த துறையை பத்து போர் உலகம் முழுக்க எங்க போர் நடந்தாலும் இந்த ஒரு துறையை சேர்ந்தவர்களுக்கு தான் வந்து லாபம் அதிகமா வருது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய வணிகமோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கோ அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னா அப்ப அந்த நாடு ஏன் போர்ல இருக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. மூன்றாவது, இந்த நாடுகள் வந்து இது மாதிரி போர் புரியும் போது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரம், இப்ப நம்ம பாகிஸ்தானே எடுத்துப்பாங்க, பொருளாதார அடிப்படையில வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏழைகள் வந்து பாகிஸ்தான்ல கம்மியா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய மக்கள் தொகையில ஏறத்தாழ 1/3 வந்து மிக ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அந்த நாடு வந்து இப்போ போர் விமானங்கள்லயோ அல்லது போர் இதை வந்து அதிகப்படுத்துச்சுன்னு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஏழைகள் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர பணக்காரங்க கஷ்டப்படுவாங்க. இந்த கேள்வி நமக்கு வரலாம். அப்படின்னா இது தெரிஞ்சுதானே அவங்க வந்து தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா அதுக்கு பிரச்சனை என்னன்னா அப்படி இருக்கும்போது அவங்க அதையும் மீறி அந்த நாடு வந்து இந்த முடிவு எடுக்குது அரசியல் ரீதியாக அப்படின்னா அப்போ அந்த நாட்டுல வந்து தவறு எங்க இருக்குதுன்னா அதன் மூலமா போர் புரிஞ்சு நம்ம அந்த நாட்டை திருத்திட முடியுமா அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா அது அதற்கான சாத்தியங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துல அதுக்கு முடிவு இருக்கு, முடிவு எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு போருக்கு வந்து முடிவுன்றது வந்து இன்றைய காலகட்டத்துல முடிவுன்றதே கிடையாது. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் எடுத்துக்கோங்க, அதுக்கு முடிவு இருக்கா? முடிவே இல்லை. திரும்பி திரும்ப ஒரு உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்கால போய் எனக்கு இன்னும் போர் ஆயுதங்களை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவங்க ஓடிட்டே இருக்குது மாத்தி மாத்தி முடிவுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு. இப்போ அந்த புது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு 4 தடவையாவது சொல்லிட்டாரு, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டாரு 3 மாசத்துல. அது நடந்துட்டு இருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த பலஸ்தீன் இஸ்ரேலிய போர் வந்து ஆச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் ஆகுது இல்லையா அது அது ஆரம்பிச்சு. நமக்கு வந்து இதன் போருக்கு வந்து முடிவுன்றது என்னவா இருக்கும்? இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன போருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தில் இருந்து அந்த மக்களை வெளியேற்றுவதுதான் வந்து என்னுடைய போருடைய முடிவு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சாத்தியமா அப்படின்னாலும் அது நிச்சயமா இல்லை. சரி, அப்போ உக்ரைன் போர்ல என்ன முடிவு? ரஷ்யா முழுக்க உக்ரைனை ஆக்கிரமிச்சதுன்னா அதுதான் முடிவா? அது சாத்தியமா அப்படின்னா இல்லை. சோ இந்திய போருக்கு வந்து என்ன முடிவு அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய பொருளாதார நெருக்கடியான சூழல்ல எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய சூழல்ல எந்த நாடுமே வந்து போருடைய முடிவு என்னன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. ஆரம்பிச்சிட்டோம், அதனால நாங்க ஏதோ ஒரு தருணத்துல வந்து அமைதிக்காக நாங்க நிறுத்தி ஆகணும் அப்படின்னு நிறுத்தினா உண்டே தவிர இதன் மூலமாக நாங்க இந்த ஒரு இது வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் அழிவு இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சைட்ல வந்து 15 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது. பாகிஸ்தான்ல எவ்வளவு பேர் இறந்தாங்க என்னன்றது வந்து நமக்கு செய்தி வராது, நமக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம், உண்மையாக இருக்குமே வாய்ப்பில்லை. அவங்க உண்மையை வெளில சொல்லுவாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம சைட்ல இருந்தே வர்றது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கிறதுனால இதற்கு திரும்பி திரும்பி வந்து பாதிக்கப்படுறது ஏழைகளும் சாதாரண மக்களும் தானே தவிர
இதன் மூலமாக ஒரு பணக்கார, இப்ப நீங்க இவரு மஸ்க் பத்தி பேசுனீங்க. ம். பணக்காரர்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை ஆக்கிரமிக்கிறவங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிர்த்து 2, 3 பேர் மைக்ரோசாஃப்ட்ல முக்கிய பதவியில இருக்கிறவங்க வந்து வேலையை ராஜினாமா பண்ணாங்க. ஏன்னா ம். இஸ்ரேலுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து தொழில்நுட்பம் கொடுக்குதுன்னு சொல்லி. ம். ம். ஸோ நீங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறீங்க, அந்த தொழில்நுட்பத்தை வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, அதுல இருந்து நீங்க லாபம் பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம். ம். ஸோ மக்களின் வாழ்வு, ஏழை மக்களுடைய வாழ்க்கை போனாலும், வாழ்வாதாரம் போனாலும், அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம அவங்க அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டாலுமே கூட, அவர்கள் மூலமாக லாபம் அடைவது பெரும் முதலாளிகளும் பெரிய கம்பெனிகளும். ம். ஸோ அந்த ஒரு அந்த பொருளாதார வளையத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது, அந்த அரசியலை மாட்டிட்டு அதன் மூலமாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் அமைதியும் கம்ப்ளீட்டா குறைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்லலாம். அப்ப தீவிரவாதம் தான் வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்டுறதா அப்படின்னு. ஏன்னா அப்படின்னா இந்தியா வந்து இப்ப தீவிரவாதத்துக்கு எதிர்த்து எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு. அது எங்க இருந்து உருவாகுது அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா? அது ஏன் உருவாகுது, எங்க இருந்து உருவாகுது, அதனுடைய அடிப்படை காரணிகளை வந்து நாம வந்து அட்ரஸ் பண்ணாம விட்டோம்னா ம். தொடர்ந்து இதுலதான் செய்யும். இப்போ அதுக்கு வந்து பாகிஸ்தான்ல வந்து நிறைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ம். ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு அதை தாண்டி என்ன இருக்கு? ம். அவங்களுக்கு வந்து மற்ற சிந்தனைகள் இல்லையா? அவங்களுக்கு வன்முறை தான் வந்து ஒரு ஏதோ அவங்க ஒரு தீர்வுன்னு நினைக்கிறாங்கல்ல. ம். வன்முறை எதுக்குமே தீர்வு இல்லைன்றத வந்து ஏதான ஒரு விதத்துல உலக அளவுல வலியுறுத்தணும். அது வந்து நான் இந்தியாவோட பொறுப்புன்னு சொல்லல. உலகத்தில் ம். இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், பெரிய நாடுகளும் வந்து அமைதியை, அமைதி மூலமாக நம்ம விஷயங்களை நிலைநாட்ட முடியும். வன்முறை வந்து எதற்கும் தீர்வு இல்ல. அப்படின்றத வந்து உலக நாடுகள் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அன்னைக்குதான் எனக்கு வந்து அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இப்ப நாம என்ன பாக்குறோம்னா, எனக்கு இந்த ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் சொன்னாரு. அதுதான் நினைவுக்கு வருது. சிக்கிம் போயிருந்தப்போ, சிக்கிம் மாநிலத்துல தெரியும் இல்லையா? மொத்த ஆமா. மாநிலமும் இயற்கை விவசாயத்துல மாறி ஒரு 15 வருஷம் ஆகுது. ம். அந்த மாநிலத்துல போனப்போ அந்த இயற்கை விவசாய பத்தி, ஆஹா இவ்வளவு இயற்கை விவசாயம் பண்றாங்க போது நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நானும் என் ம். நண்பருமா அங்க இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்துல போய் அந்த ப்ரொஃபஸரை சந்திச்சு பேசிட்டு இருந்தோம். ஒரு ம். இளம் ப்ரொஃபஸர் ஒரு அம்மா, அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க வந்து என்ன பார்த்தோம்னா இதற்கான ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குமே. ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலமும் வந்து இயற்கையாக விளைவிக்கக்கூடிய உணவை சாப்பிடுது அப்படின்னா, அவங்க ஒரு சுற்றுப்புற சூழல்ல நடக்கக்கூடிய நன்மை இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதே மாதிரி அவங்களுடைய ம். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் வந்து எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ விஷயங்களை புரிஞ்சு உலகம் முழுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போய் பேசினோம். ம். அந்த விஞ்ஞானி எங்ககிட்ட சொன்ன விஷயம், அந்த ப்ரொஃபசர் எங்ககிட்ட சொன்ன விஷயம் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து என்னங்க இதுல வந்து புதிய தொழில்நுட்பம்னு நான் எதையுமே பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. ம். மேற்கத்திய நாடுகள்ல இருந்து என்னென்னமோ புதிய புதிய தொழில்நுட்பம் எல்லாம் அவன் பயன்படுத்துறான் மற்ற மாநிலங்கள்ல. இந்த மாநிலத்துல தான் ம். பாருங்க இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு புது தொழில்நுட்பம் ஒன்றுமே பயன்படுத்த முடியாம இருக்கு. அதனாலேயே ம். என்னுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய கேரியர் வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிருது. ஏன்னா நவீன விஷயங்கள் எதையுமே நான் பயன்படுத்தல. ம். அப்போ நவீனத்தை பயன்படுத்துவது தன்னுடைய வேலையும், தன்னுடைய ஒரு வளர்ச்சின்னு நம்புறோம். எந்த நவீனத்தையும் பிளைண்டா பயன்படுத்துறது நம்ம வந்து வளர்ச்சின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்துல தமிழ்நாட்டிலேயே பார்க்கிறோம். எவ்வளவு பேர் அதுல போய் விழுந்து அப்படியே எதுக்கு போறோம்னே தெரியாம போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ம். நவீனத்தையும் வந்து நாம வளர்ச்சியாக பார்ப்பதும், நாம் அதை வந்து ஏதோ ஒரு இதுவாக ம். பார்க்கிறது, அங்கிருந்து பிரச்சனை ம். துவங்குது. அங்கிருந்து தான் வந்து
வன்முறை துவங்குதுன்னு எனக்கு தோணுது. அதாவது வன்முறை வந்து வன்முறை இருந்ததுன்னா எனக்கு ஏதோ பிசினஸ் இருக்குது. வன்முறை இல்ல, அமைதி ம், இருக்குதுன்னா என்னங்க அதனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு அந்த விஞ்ஞானி கேட்ட அந்த ம், கேள்விதான் எனக்கு நினைவு வருது. ம், ம், அமைதியா இருக்குதுங்க, எல்லாமே இயற்கையோட இருக்குதுன்னா அதுல என்னங்க பொருளாதாரமே இல்லையே. ம், அமைதியில் பொருளாதாரம் இல்லை, ம், வன்முறையில் பொருளாதாரம் இயங்குது. ம், அப்படின்றதே வந்து நவீன உலகத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமையாக எனக்கு தோணுது. அந்த பிரமையில நம்ம எல்லாரையும் மாட்டி வச்சுட்டு அதுல காசு ம், பார்க்கறது சில பேரும், ஏழையாகவே தொடர்ந்து இருப்பது சில பேர் பல பேரும், அப்படின்ற ஒரு இன்இக்வாலிட்டிய ரீட்டெயின் பண்றதுக்காக தான் இது உருவாக்கப்படுதுன்னு கூட எனக்கு தோணுது. ம். இப்ப நீங்க சொல்லும்போது தான் ஓ, இந்த என்ன பேசியிருக்கோம் நம்ம அமைதிங்கிறது வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால, இதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டா இருக்கிறதுனால. ஆனா இந்த ம், இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த இப்போ முதல்ல ப்ராஃபிட் பார்த்தோம். ஆனா ஹூ ஆர் பேயிங்னு ஒன்று இருக்கும்ல, யாரோட ம். விலையில ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ராஃபிட் ஒரு பக்கம் பண்றாங்க அப்படின்னா அந்த இது வந்து டேக்ஸா மட்டும் பார்க்க முடியாது. வெறும் டேக்ஸ் கட்டுறோம் அதை போர் பண்ணாங்கன்னு மட்டும் பார்க்க முடியாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த போர் சூழல்ல பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்தீங்கன்னா போருக்கு அமைதிக்கு பேசுறாங்க. இன்னைக்கு 2 3 நாளா ட்ரம்ப் பேசுறதையும் கவனிக்கிறேன். இலங்கையில இருந்து பேசக்கூடியதையும் கவனிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி இந்த போர் சிக்கல்ல சிக்கி வாய விடுற தேசமா இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா தெரியுது. நாங்க போருக்கு ஆதரவானவங்க இல்ல. நீங்க போர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா இருப்போம். எங்களுக்கு போர் பிடிக்காது. போர் தேவையில்ல. இது யூசுவலா பிரான்ஸ்லாம் சொல்ற வார்த்தை தான். எங்களுக்கு போர் பிடிக்காது. நாங்க போர் செய்ய மாட்டோம். நீங்க யாராவது போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு பக்கம் நாங்க நிப்போம். அப்படிங்கிறது. அஹ் அது வந்து ஒரு மார்க்கெட் எக்கனாமியோடைய வார்த்தையா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ம். இதுல நீங்க சொன்ன மாதிரி மனிதாபிமானமோ அல்லது தேசாபிமானமோ எதுவுமே கிடையாது இதுல. யார் வந்து அஃபோர்ட் பண்றாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறாங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா அவர்களுடைய வார்த்தை வந்து நாங்க வி ஆர் அகைன்ஸ்ட் வார், வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் யுவர். அப்படி அது 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 நல்லா கவனிக்க முடியுது. அது ட்ரம்ப்பும் அதே வார்த்தையை பேசுறாரு. இலங்கையில இருந்தும் அதே வார்த்தை பேசுனாங்க. இன்னும் ஐரோப்பால இருந்து யார் யார் பேசுனாங்க கவனிக்கல. யாரெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தையும் இந்த வணிகத்தையும் அதை பொருளாக வணிகமா செய்யக்கூடியவங்களும் சரி, இதனுடைய தொழில்நுட்பம் ஆஹ், நான் வந்து இந்த தொழில்நுட்பத்துல ஊடகத்தையும் சேர்த்துக்கிறேன். ம். இப்ப நிச்சயமா. இப்ப அது 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 ஏன்னா அது ஒரு தொழில்நுட்பம் தான் இப்போ. இது வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் பில்லர்ன்ற இடம்லாம் கடந்துருச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வந்து கையில வச்சிருக்கிறவங்களும் இது வேக வேகமாக கேபிட்டல்ல வந்து தங்களுடைய மூலதனத்தை பெருக்கிக்கிறதுக்காகவே பண்ற மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் இன்னும் இடதுசாரிகள் வந்து ஆதரிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சிபிஐஎம் அந்த அறிக்கை வந்து தேசிய அளவில் கொடுத்த அறிக்கை அவங்களே இருக்கிறாங்க. நிறைய கம்யூனிஸ்டுங்க அதை எதிர்த்தாங்க. இந்த போருக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா என்ன புரிதல் இருக்குன்னு புரியல. இவங்களுக்கு அந்த போரின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூலதனம்லாம் ரொம்ப பெருசு. அது மேலும் இந்த இது இது யாருக்கு எதிராக இயங்கும்னு தெரியல. ஒரு இது மேலும் மேலும் வர்க்க ரீதியாகவே அவங்க பார்த்தா கூட அதெல்லாம் கீழே இருக்கிறவங்களா பாதிப்பாங்கன்றது தெரியல. எனக்கு இன்னொரு புது யு- விஷயம் என்னன்னா இந்த சமீப காலங்கள்லயும் சரி இந்த 2 3 நாளா கவனிக்கிறதுல என்னன்னா அரசியல் ஓட்டு அரசியல் எந்த அளவுக்கு வந்து விலை கூடிச்சோ அதுவே ஒரு தொழில் அளவுல ஒரு பெரிய மார்க்கெட்டாக ஒரு சினிமா மார்க்கெட் மாதிரி $1 trillion எக்கனாமியாக என்னைக்கு ஓட் பாலிடிக்ஸ் மாறிச்சோ அதுல இருந்தே இந்த இந்த விஷயம் வந்து அஹ், அஹ், திசை மாறிடுச்சு. இது தேசாபிமானத்தின் மீதோ மக்களின் நலன் மீதோ அக்கறை எல்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி ஆட்சியில் இருக்கும்போது மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவே இத்தனை அறிவிப்புகள், இத்தனை விளக்கங்கள், இத்தனை துல்லியமான தகவல்களை கொடுக்குறன்ற டிரான்ஸ்பரன்சி. அதனாலதான் அசட்டிவ் பீஸ்ல நான் தொடர்ச்சியா சொல்றது ஒரு மனிதனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்ஸ்ல இருக்கிற பேரடாக்ஸை கவனிங்கன்னு சொல்றது காரணம் தான். ஏன்னா இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி ஒரு ஒரு போர் சார்ந்த நுணுக்கங்களையும் தொழில்நுட்பத்தையும் அதனுடைய இலக்குகளையும் யார் யார் என்ன பேசிக்கினாங்கிறதும் எப்படி நாங்கள் இதை செஞ்சோம் டெமான்ஸ்ட்ரேட்டிவா அதை சொல்லி காட்டுறதும் எப்படி தயாரானதுன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்போ
ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசமா அது நடக்குதுனாக்கா, அது நிச்சயமாக இந்த 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 ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து பெரிய மார்க்கெட்டா மாறுனதனுடைய விளைவுமே, இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோம். இந்த மக்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக சில வேலைகள திட்டமிட்டு செய்ற மாதிரி இருக்கு. இது நான் இந்தியா மேல இப்ப நடக்கிற சூழல் மட்டும் சொல்லல. பொதுவாக கடந்த 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அசாதாரண கோவிட நான் அப்படிதான் பார்க்குறேன். அ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள அ வம் ரஷ்யா, உக்ரைனும் சரி, பாலஸ்தீனும் சரி, அ ஆப்கானிஸ்தான்ல முன்னாடி நடந்ததும் சரி, சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நடந்ததும் சரி, இது எல்லாமே பார்க்கும்பொழுது என்ன சொல்றேன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ் இது மாரி தான் தெரியுது. இது ஒரு அ ப தெரியுதே தவிர, இது ஒண்ணும் ஒரு தேசத்தின் அபிமானம்னு கூட நம்ம இது ஒரு பேட்ரியாட்டிக்காவோ அப்படி கூட இத பார்க்க முடியல. ஏன்னா, அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு இன்னைக்கு ஒரு தேர்தல் என்பது. அதில அவ்ளோ காஸ்ட்லியா நான் ஒரு பிசினஸ் இவங்க பண்ணதுனால, அதில இருக்கிற இவங்க எல்லாரையுமே வந்து மக்கள பார்க்கல. எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டரா பார்க்குறாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவும், ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கணும். இந்த 5 ஆண்டுகள்ல, 4 ஆண்டுகள்ல ஒரு பேலன்ஸ் ஷீட்ட மக்களுக்கு காட்டிட்டு, அதில வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்ட காட்டுற மாதிரி, இதெல்லாம் சர்ப்ளஸா பார்க்குறாங்க இவங்க. இந்த 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 போர் மூலதனத்தினுடைய சர்ப்ளஸா பார்க்கறதுனால கூட ஒரு விளைவு வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் ஆழமான விஷயங்கள் இத உரையாடணும்னு தோணுது. பட் நேரம் கருதி, இதுவே என்னுடைய இறுதி கருத்தா நான் சொல்லிக்கிறேன். முதல்ல டிவிசிவ் உருவாவதுக்கு காரணம் வணிகம்னா கூட, அந்த வணிகத்தினுடைய பீக்கா நான் எத பார்க்குறேன்னா, பொருட்களோ, தொழில்நுட்பமோ, சர்வீஸ் கூட இல்ல. தேர்தல் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக மாறுதோ, அது ஒரு வணிகத்தினுடைய உச்சமா மாறுதோ, அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த தொழிலை செய்து கொண்டே இருப்பார்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களும் அத தெளிவடையணும்னு நெனைக்கிறேன். ம். பிரிவினையில இருந்து தான் எல்லாமே துவங்குது. ம். இந்த மாதிரி விஷயங்கள் போரின் துவக்கம் பிரிவினை அப்படின்றத உணரணும். ம். எல்லாரும் நம்மள மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது எல்லா தரப்புலையும் பிரிவினையை தாண்டி சிந்திக்கக்கூடிய பொறுப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு. சமூகம் என்னைக்கு மாறும் அப்படின்னா, நாம சமூகத்துல சமூகத்துக்காகவும், உலகத்துக்காகவும் நம்ம வந்து என்னைக்கு பொறுப்போட யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் மாறும். தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் நிச்சயமா எழுதுங்க, பேசுங்க, சொல்லுங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்ப்போம்.